இந்த வீடியோல பாத்தீங்க 888 கோடி ரூபாய் ஊழல். ரஜினிகாந்த் ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடுவார், 8 8 பிரிக்கணும் வாழ்க்கை அப்படிம்பார். ஆனா இங்க 8 8 3 8 போட்டு 888 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஊழல் நடந்திருக்கிறதாக இன்னைக்கு செய்திகள் வந்து இருக்கிறது. கேட்டால் ஈடியை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம், வருமான வரித்துறையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஈடி ஒரு தனி அமைப்பு. ஈடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது ஒரு தனி அமைப்பு. அது ஊழல் நடந்தால் எங்கு வேண்டாலும் போய் விசாரிக்கலாம். டாஸ்மாக் ஊழலே 34,000 கோடி ரூபாய் ஊழல் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நீதிமன்றத்திலே ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார். ஏன் வழக்கை நீங்கள் சந்திக்கலாமே? முதலமைச்சரை பார்த்து கேட்பது நீங்கள் பேர் சந்திக்கலாமே. புரட்சித்துறை அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமது ஸ்டாலின் அவர்கள், நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்காக முதலமைச்சர் பதவிக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற திமுகவினர். ஆனால் ஒரு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? இன்ப நீதி வந்தாலும் நாங்கள் அவர்களுக்கும் தலைவணங்கி அவர்களையும் முதலமைச்சராக்குவோம் சொன்னா இந்த தமிழ்நாட்டில் வேற ஆட்களே இல்லையா? அதைத்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மதிப்புக்குரிய பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அற்புதமான இயக்கம். ஊழல் இல்லாத கட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி தர வேண்டும் என்று சொன்னால் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டுமே முடியும். தமிழகத்திலும் அதே ஒரு ஆட்சி தர வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெறும் போது அண்ணன் இபிஎஸ் தலைமையிலே ஆட்சி அமையும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நிச்சயமாக நமக்கு வர இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.